வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும்ங்கிற பாடத்தில் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கை பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா a = 1, 2, 3, b = 2, 3, 5, c = 3, 4 மற்றும் d = 1, 3, 5 எனில் a வெட்டு c கிராஸ் b வெட்டு d ஈக்குவல் a கிராஸ் b வெட்டு c கிராஸ் d என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இப்போது தீர்வுன்னு. இது LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது RHS, அப்போது இது ரைட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். அப்போது இங்கே LHSன்னு எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a வெட்டு c ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட்டு ஏல என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3 வெட்டு c 3, 4. வெட்டுன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஒரே நம்பர் தான் வெட்டுன்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரே நம்பர் இருக்குது அப்படின்னா 3, 3. அப்போது a வெட்டு c 3. அடுத்து b வெட்டு d கண்டுபிடிக்கலாங்களா. பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 5 வெட்டு d 1, 3, 5. பி வெட்டி டியில் என்ன சேமாக இருக்குது அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. அப்போது 3, 5. இப்போது a வெட்டு c கார்ட்டீசியன் பெருக்கல் b வெட்டு d. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா. 3 கார்ட்டீசியன் பெருக்கல் 3, 5. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா 3, 3 வரும். 3, 5. 3, 3, 3, 5 கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போது RHS கண்டுபிடிக்கணும். RHSக்கு என்ன கேட்டிருக்காங்க, a கிராஸ் b கண்டுபிடிக்கலாங்களா. ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 கிராஸ் பியில் 2, 3, 5. இதுக்கு இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா. 1, 2, 1, 3, 1, 5 எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. இப்போது 1, 2, 1, 3, 1, 5. இப்போது அடுத்த நம்பருக்கு எடுத்து கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து என்ன எண்கள் இருக்குது, 3, 3, 2, 3, 3, 3, 5 எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. இப்போது 3, 2, 3, 3, 3, 5 குட்டியாக எழுதியிருக்கேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். எழுதியிருக்கேன் பாருங்கள், 3, 5. அடுத்து இப்போ நம்ம a கார்ட்டீசியன் பெருக்கல் b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து c கார்ட்டீசியன் பெருக்கல் d கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சியோட மதிப்பு என்ன, 3, 4 கார்ட்டீசியன் பெருக்கல் 1, 3, 5. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். 3, 1, 3, 3, 3, 5 எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. இப்போது 3, 1, 3, 3, 3, 5. அடுத்து எடுத்த எண் என்ன இருக்குது, 4, 4, 1, 4, 3, 4, 5 எடுத்து எழுதிக்கலாம். இப்போது 4, 5 எழுதியாச்சு. அப்படி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a கிராஸ் b வெட்டு c கிராஸ் d. வெட்டுனா இதுலேயும் என்ன எண்கள் இருக்குதுன்னு
ஒரே நம்பராக இருக்கிறது தான் நம்ம வெட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து 1,2 இருக்குது. இங்கே 1,2 இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. இங்கே 1,3 இருக்குது. இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. இங்கே 1,5 இருக்குது. இங்கே இல்லை. 2,2 இல்லை. 2,3 இருக்கான்னு பாருங்கள். அதுவும் இல்லை. 2,5 இங்கே இருக்குது. 2,5 இங்கே இருக்கா? இல்லை. 3,2 இங்கேயும் இல்லை. இப்போ 3,3 இங்கே இருக்குது. இங்கே 3,3 இங்கே இருக்குது. அப்போது இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வரும். அடுத்து 3,5 இங்கே 3,5 இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. அப்போது இந்த 3,3 3,5 தான் விடை. 3,3 எடுத்து எழுதிக்கலாம். 3,5 இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம்? இரண்டாவது. ஃபஸ்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3,3 வந்திருக்கு, 3,5. ரெண்டாவதுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. இது ஃபார்முலா கொடுத்து உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் வர்றதுனால 1 இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், மற்றும் 2 2லிருந்து அப்படியே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ வெட்டு சி இன்ட்டு பி வெட்டு டி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி வெட்டு தெரியலையா டி என்பது உண்மையாகும். ஏன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விடையும் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விடையும் ஒரே சமமாக இருக்குங்களா? அப்போது இது உண்மையாகும். நன்றி மாணவர்களே. அடுத்த கணக்கில் பார்க்கலாம்.